எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஜூன் 2024. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் மேபி ஜூலையில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் சில வீடியோஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ டாபிக்குள்ள வரலாம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா நான் ஒரு 1 year முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. பட் எகைன் சொல்கிறேன், ஒரு 1 year முன்னாடி என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட கெரியர் ப்ரொஃபஷ்னலான லைஃப் கெரியர் ஒரு ஐடிக்குள்ளே நான் ஜாயின் பண்ணேன் 1 year பேக். அண்ட் 1 year ஆயிடுச்சு. ஸோ என்னோட 1 year ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோவில் போகலாம் வாங்க. June 5th, 2023. Everything started there, the IT life. ஸோ அன்றைக்கி நானும் என்னோட காலேஜ் மேட் என்னோட கிளாஸ்மேட் அவன், நாங்கள் 2 பேரும் ஒரே பேட்சில் ஜாயின் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அங்கே ஒரு அந்த ஓரியன்டேஷன் டேக்கு நாங்கள் we didn't go to the office. ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். நான் என்னோட ஆஃபீஸ் நேம் இதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ லெட் இட் பி அன் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் போயிருந்தோம். போய் பார்த்துட்டு அங்கே ஒரு 27 members எங்களோட சேர்த்துருந்தாங்க. அதில் இன்னொரு 3 பேர் என் காலேஜ்லேயே இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தங்களை மட்டும்தான் பார்த்துருந்தேன். மீதி 2 பேர் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ட் ஐ காட் டு நோ அபவுட் தெம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி இருந்தது. தென் மற்ற மெம்பர்ஸும் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் அதில் பாதி பேர் என்னோட இன்னொரு கேம்பஸ் என்னோட இன்ஸ்டிடியூஷனில் இன்னொரு கேம்பஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ மியூச்சுவல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஒரு பையன்லாம் என்ன அதில் பார்த்துருந்தேன். நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அண்ட் என்னோட காலேஜ் கிளாஸ்மேட்டோட ஸ்கூல்மேட் ஒருத்தன் என் பேட்சில் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே, இட் வாஸ் அ குட் டேங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் டே லேப்டாப் கலெக்ட் பண்ண வர சொன்னாங்க. போய் அன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம், பெருசாக இதில் we didn't carry the bag. ஸோ ஃப்ரெண்டோட பேக்கில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்தது. ஸோ ஒரு 1 week பெருசாக எதுவும் நடக்கலை. ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். தென் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. வி டிட் த டெஸ்ட். அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு போய் 6 months ட்ரைனிங் தாங்க. ஸோ நவம்பர் எண்டில் தான் முடியும். அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தது. செப்டம்பரில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபர் இருந்தது. ஒரு கிளைண்ட் கம்பெனிலேருந்து இந்த கிளைண்ட் கம்பெனிக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கட்டு. அதையும் நான் சொல்ல விரும்பலை. ஓகேன்னு சொல்லிட்டு ஐ காட் இன் டு ப்ராஜெக்ட். எனக்கு கேடியில் தந்தாங்க. கேடி மீன்ஸ் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. தென் அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்தே நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ப்ராஜெக்டில். அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சில சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. ப்ராஜெக்டில் என்னோட டீமில் இருக்க சீனியர்ஸ்க்கு கீழே சப்போர்ட்டாக போட்டாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரியே ஒரு 3-4 months போச்சு. தென் ஃபெப்பில் இன்னொரு சேஞ்ச். ஃபெப்பில் திடீர்னு இட் இஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருந்தது. அதுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு டெக்னாலஜினா அதுலேயே நிறைய டீம்ஸ் இருந்தது. அதில் வேற ஒரு டீமில் போட்டாங்க. அதில் போய் ஒர்க் பண்ணேன். அது ஃபெப்பில் ஐ திங்க் ஃபெப் மிட்டு கிட்ட ஜாயின் பண்ணேன். தென் அதில் கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜூன் 1 year ஆச்சு. ஜூனில் ஐ காட் அன் ஆனர் ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனர் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் தெம் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அந்த மாதிரி. பேசிக்கலி ஐ எம் அ டெஸ்டர் இன் திஸ் ஆஃபீஸ், இன் திஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டெஸ்டர் தான், ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம். இந்த கம்பெனியில் நான் ஒரு டெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ ப்ராஜெக்டில் இன்னும் 1 year ஆகல. அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஒரு 9 months. ஸோ என்னால் 12 months ஐடி லைஃப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் 9 months தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
மீதி 3 months வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த 3 monthsங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் பீரியட் மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் போய் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு லிமிட்டேஷன் லைக் சீட் லிமிட்டேஷன். ஸோ வந்து எல்லாராலையும் வந்து உட்கார முடியாதுங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. நம்ம வேற காலேஜ்லேயே கொரோனா பேட்ச்சு, வீட்லேயே உட்காந்து பழகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. ஸோ அப்படியே உட்காந்து எல்லாமே செட் டவுன் ஆகி வீட்லேயே இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் உட்காருவேன். திஸ் இஸ் தி டெஸ்க். இதே சேர்ல தான் உட்காருவேன். லேப்டாப் எடுத்து உட்காருவேன். இப்போ என்னோட ஸ்கெடியூல் சொல்கிறேன். நான் மார்னிங் எந்திரிப்பேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஐ கோ டு தி ஜிம். லைக் ஆவரேஜாக ஒரு 40 to 45 minutes ஒரு சின்ன கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் இங்கே வருவேன். மறுபடியும் லைக் எல்லாம் குளிச்சுட்டு இல்லை லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு டீம் மீட்டிங் நடக்கும்போதே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பேஸ்ட் ஆன் மை ப்ராஜெக்ட். இது வந்து எல்லாருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு வரலாம். தென் முடிச்சுட்டு தோ இங்கே இருக்க பெட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் மை ஹோல் ரூம். ஸோ யா இங்கே வந்து வந்துட்டு இன்ஸ்டா நோண்டுவேன். தென் எனி யூடியூப் கண்டென்ட் லைக் மார்க்கஸ் ப்ரௌன்லி, மிஸ்டர் ஹூஸ் தி பாஸ், தென் நக்கலைட்ஸ், பரிதாபங்கள், இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வந்து மேபி ரிப்பீட் பண்ணுவேன். இல்லைன்னா அவங்க போட்டிருக்க கண்டென்ட்டை பார்ப்பேன். இந்த மாதிரி இல்லை யா பேசிக்கலி இதுதான் என்னோட லைஃப். லைக் நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக சொல்லுவாங்க லைக் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட். ஏன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க லைக் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்ட்டு. ஈவன் என்னோட ஆஃபீஸில் நான் சொன்னேன்ல லைக் என் காலேஜ்லேருந்து வந்த ஒரு நான் பார்க்காத அவங்க கூட ரொம்ப பழகாத ஒரு 3 பேர், அதில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க உன்ன மாதிரி ஒருத்தவங்க நான் பார்த்ததே இல்லைடா, இந்த மாதிரி ஒரு பையன்லாம் இருக்கானாங்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்கிற மாதிரி. பட் பேசிக்கலி லைக் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ ஐ டோன்ட் கெட் மச் இன் டு பீப்புள். ரொம்ப அவங்க கூட வந்து பழகி ரொம்ப பேசுறதுங்கிறது எனக்கு பர்சனலாக செட் ஆகாது. அண்ட் இதை பற்றி வரலாம், இந்த யூடியூப் பற்றி. பட் நான் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோவாது பேசுகிறேன்னா அதுக்கு வந்து இந்த ரூமில் ஆரம்பித்தது தான், எல்லாமே இந்த ரூமில் ஆரம்பித்தது தான். இந்த ரூமில் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். நான் அட்லீஸ்ட் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இப்போ பேசுகிறேன் அதுக்கு காரணம். லைக் ஆஃபீஸ்லேயும் வந்து ஓரளவுக்கு இப்போ நான் வந்து என்னோட சீனியர்ஸ்கிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா அதர் டீம் மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசுகிறேன். அப்படிங்கும்போது என்னால் ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ் பேச முடியுது. ரொம்ப இல்லை, கண்டிப்பாக ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிள் லெவல். ஸோ அதுக்கு கண்டிப்பாக காரணம் இதுதான், யூடியூப். நான் இங்கே தமிழில் தான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். பட் யா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயன்சி லெவல் வந்து இங்கேயும் ஓரளவுக்கு வருது அப்படிங்கிறதா. பயம் இல்லாமல் கொஞ்சம் பேச முடியுது. இல்லைன்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் ரொம்ப ஸ்டட்டர் பண்ணுவேன். மை டேட் யூஸ் டு சே லைக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அதை அடிக்கடி சொல்லுவாங்க, அது என்ன அப்படி எதுக்கு ஸ்டட்டர் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஓரளவுக்கு ஐ எம் நாட் ஸ்டட்டரிங். என்னால் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து ஃப்ளூயண்ட்டாக புஷ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு மெயினான காரணம் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு யூடியூப். அண்ட் இந்த 1 இயராக நான் வந்து யூடியூபையும் விடலை. லைக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் என்னால் கொடுக்க முடிகிற அளவுக்கு பண்ணுறேன். பேசிக்கலி எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் தெரியுங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸ் போகிற சுச்சுவேஷன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ என்னால் ஆஃபீஸ் ஸ்பேஸில் எல்லாரையும் இது பண்ண முடியாது. நான் ஆஃபீஸ் போகிறனால என்னோடய பேட்ச்மேட்ஸ் நான் சொன்னால அவங்க கூட தான் போகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால லைக் இப்போ நான் காலேஜில் ஒரு ப்ராடக்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறதை விட ஆஃபீஸில் வந்து லைக் வெரி 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 லெஸ். ஸோ நான் பட் இருந்தாலும் எவ்வளோ என்னால் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேலும் புஷ் பண்ணுவேன் வீடியோஸை உங்கள் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றதுக்கு, உங்கள் ஃபீடுக்கு கொண்டு வர்றதுக்கு. யா அண்ட் நான் வந்து இந்த 1 இயர் வந்து லைக் 2 கையிலையும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இருக்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டேன். பட்
முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். லைக் என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் என்னோட பேஷனையும் வந்து பேலன்ஸ்டாக வைக்கிற மாதிரி. பட் எனி டே மை பேஷன் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பேட்ச்மேட்ஸ்க்கும் தெரியும் என்னோட பேஷன் இந்த யூடியூப் சேனல் பற்றி. என்னோட டீம்மேட்ஸ்க்கும் லைக் என்னோட ஆஃபீஸில் இருக்க என்னோட ப்ராஜெக்ட் டீம்மேட்ஸ்க்கும் சில பேருக்கு, ரொம்ப இல்லை, ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு. அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து லைக் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் நம்ம இந்த சினிமாஸ்லலாம் பார்த்துருப்போம், மேனேஜர் இருப்பாங்க நம்ம கீழே, நம்ம அவங்களுக்கு கீழே எப்போவுமே வந்து அவங்க பார்வையிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து இல்லை. பட் இது எல்லா ஆஃபீஸ்க்கும் பொருந்தாது, அதையும் இப்பே சொல்லிடுறேன். இங்கே வந்து லைக் it is another work space to be worked with maybe our friends and mates. Yeah, டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சோஃபார் நல்லா இருக்குது. நான் எதுவும் பெரிய நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லுவேன். அப்பப்போ வீக்கெண்ட் கூப்பிட்றாங்க. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுதான். மற்றபடி எனக்கு ஓரளவுக்கு பழகிருச்சுன்னே சொல்லலாம் இந்த ஐடி லைஃப். அண்ட் சில டைம் நான் என்ன யோசிப்பேன்னா, இங்கே உட்காந்து லேப்டாப்பை தட்டிகிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு லஞ்சுக்குனோ இதுக்கோ வந்து லேப்டாப்பை விட்டு வெளியில் வரும்போது ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு வேறு இடத்துக்கு புது இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது என்ன ஒரு 3 square feet or 4 square feet இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே நான் வந்து டோட்டலாக அந்த லேப்டாப்குள்ளேயே போன மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற அதுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த ஒரு வருஷம் இதில் வந்து இனி யாராவது ஐடிக்குள்ளே போகிறீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஐடியில் இருப்பாங்க, நான் வந்து அவங்களுக்குன்னு சொல்ல, பட் இனி வர்றவங்க புதுசாக போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு இடத்துல இருக்காதீங்க. லைக் ப்ரொஃபஷ்னல் ஒரு கம்பெனி வைஸாகவும் சொல்லலாம், அண்ட் ஃபிசிக்கலி டூ. லைக் ஒரே இடத்துல இருக்காதீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப இது பண்ணிவிடும் உங்களை. அங்கே இங்கேன்னு போங்க, ஒர்க் பண்ணும்போதே ஒரு சின்ன பிரேக் அப்பப்போ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து மூழ்கிடுவீங்கிறது தான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ அங்கே இங்கேன்னு போங்க, வெக்கேஷன்ஸ் எடுங்க. லைக் வெக்கேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த வெக்கேஷன்ஸ் அப்பப்போ எடுத்துக்கோங்க. மைண்டை டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள், எதையுமே தலைக்குள்ளே கொண்டு போய்க்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக சொல்ல விரும்புகிற விஷயங்கள். மற்றபடி என்னோடய ஐடி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆஃபீஸ் ஸ்பேஸ் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரலான்ட்டு. ஃபார்மலாக ஒரே ஒரு டைம் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன், லைக் அந்த ஃபஸ்ட் டே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நார்மலாக நாங்கள் ஃப்ரைடேஸ் மட்டும்தான் ஆஃபீஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணி போகிறோம். ஸோ கேஷுவல் ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போட்டு தான். ஸோ இட் மேக்ஸ் மீ கம்ஃபர்டபுள். பொதுவாகவே ஷர்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, காலேஜ் ஃபுல்லாகவே ஷர்ட் தான் போட்டோம், ஸ்கூல் ஃபுல்லாகவே ஷர்ட் தான் போட்டோம். டிஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் வந்து எனக்கு எதுவும் டிஷர்ட்ஸ் பிடிச்சிருக்குது. ஸோ டிஷர்ட்ஸும் மோஸ்ட்லி ஆஃபீஸ் டிஷர்ட்ஸ் தான் போட்டு போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள். வேற என்ன ஐடி லைஃப்பில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, அதுதான், கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவும் தெரியும். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இன்னும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு டிப் இருக்குது. மேபி ஐ திங்க் ஐ எம் ஃபாலோயிங் தட். ப்ரொஃபஷ்னல் லைஃப் அந்த பர்சன்ஸ் வந்து அந்த லிமிட்டோடய வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் அதையும் தாண்டி சில பேர் வந்து நமக்கு லைக் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. லைக் என்னோட பேட்ச்மேட்ஸ் கூட சொல்லலாம். நான் சொன்னேன்ல, என்னோட பேட்ச்மேட்ஸில் என்னோட காலேஜ் மேட்ஸ் புதுசாக மீட் பண்ணிட்டு அந்த 3 பேர் தே ஆர், நான் அவங்க கூட நிறைய இப்போ ஷேர் பண்ணி தே ஆர் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ. நான் அவங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன், ஜாலியாக பேசுகிறோம் அந்த மாதிரி. அண்ட் சில பேர் கூட நான் யாருமே எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் சில பேர் கூட வந்து சில லிமிட்டில் தான் இருக்கேன். சில ப்ராஜெக்ட் மேட்ஸ் கூட எஸ்பெஷலி லைக் ப்ராஜெக்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப
இதாக இல்லை, எனக்கு இன்னும் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக பேசணுங்கிற மேலே எதுவும் பெருசாக தோணலை. ஸோ யா, அண்ட் என்னோட ஐடி லைஃப், யா தட்ஸ் இட். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த எல்லாரும் சொல்லுவாங்க, ஐடி கை தான்டா நீ, ஜாலி தான், வந்து எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கூட சுற்று அப்படி இப்படி. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு நம்ம போகிறோம், வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் ஈவன் இன் காலேஜ் டூ, என்னோட காலேஜே வந்து லைக் ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்குற ஒரு காலேஜ் தான். லைக் எல்லாருக்கூடயும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான். அங்கேயும் வந்து நான் என்னோட பாய்ஸ் ஒரு கேங் இருப்பானுங்க, நானும் என் பசங்களும் 10 பேர் காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி எக்ஸாக்டாக லைக் நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தோம், நாங்கள் மட்டும் தான் சுற்றிட்டு இருப்போம் அந்த மாதிரி. அண்ட் ஆஃபீஸ்லேயும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது, ரொம்பலாம் வந்து இது இல்லை. ஸோ என்னோட ஐடி லைஃப் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு என் பேஷனையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னோட பேஷனை வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லிட்ரலி லைக் ஃபார் தி ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, சில பொருள்கள் வாங்கணும், அதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லை. இப்பயும் லைக் ஆல்மோஸ்ட் அப்படி தான். பிகாஸ் என்னோட பேஷன் வந்து எனக்கு இன்னும் பெருசாக இருக்குது. என் பேஷனை நான் ப்ரொஃபஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் மெயினான காரணம். அதனால தான் வந்து நான் இப்படி சொல்கிறேன். லைக் நான் வந்து என்ன 12 லைக் எனக்கு வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு இந்த இது இருந்தது. எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேலெலாம் வந்து ஸ்கூல் 12th டேஸ்லேருந்தே கொஞ்சம் க்ரேஸ் இருந்தது. காலேஜ் டேஸ் லைக் லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ண இதை. அண்ட் சொல்ல போனோம்னா லைக் பேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால என் காலேஜ் டேஸ்லலாம் என்ன கேட்டாங்கன்னா, என்னோட பேஷனை என்னோட ப்ரொஃபஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். இப்பயும் அதுதான் சொல்கிறேன். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுல்ல நம்ம லைஃப்பில், அதனால் நான் இந்த ப்ரொஃபஷனையும் வந்து கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. யா, தட்ஸ் இட் அபவுட் மை 1 year ஆஃப் ஐடி லைஃப். ஒரு சின்ன வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு half ஆஃப் திஸ் 1 year, அதுக்கு ஹாஃப்க்கு மேலே இருக்கும். அந்த ஹாஃப்க்கு மேலே இந்த 1 yearல வந்து ஒரு கம்பைல்டு டைம்னு சொல்லுவாங்களா, லைக் இப்போ ஒரு நாளில் வந்து 8 மணி நேரம் தூங்க அந்த மாதிரி ஒரு 6 monthsக்கு மேலேயே கம்பைல்டாக லைக் ஒரு வருஷத்தில் வளர்றேன்ல, சரி விட்டுருங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஐடியில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் டு நோ இட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னோட ஐடி லைஃப் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை, பெருசாலாம் எதுவும் இல்லை. இதிலே தான் இனி அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். என்னோட பேஷன் வந்து பெரிய லெவலில் போகுதுன்னா பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.